الله أكبر الله أكبر الله أكبر أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين.
الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. الذين ينفقون أموالهم في سبيل الله ثم لا يتبعون ما أنفقوا منا ولا أذى لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. ومثل الذين ينفقون أموالهم ابتغاء مرضات الله وتثبيتا من أنفسهم كمثل جنة بربوة أصابها وابل فآتت أكلها ضعفين فإن لم يصبها وابل فطل والله بما تعملون بصير. الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعدكم مغفرة منه وفضلا والله واسع عليم. ليس عليكم هداهم ولكن الله يهدي من يشاء. ليس عليك هداهم ولكن الله يهدي من يشاء. وما تنفقوا من خير فلأنفسكم وما تنفقون إلا ابتغاء وجه الله وما تنفقون إلا ابتغاء وجه الله وما تنفقوا من خير يوفى إليكم وما تنفقوا من خير يوفى إليكم وأنتم لا تظلمون. الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. ये आयात जो मैंने तिलावत की हैं நான் ஓதிய வசனங்கள் சூரா பக்ராவின் வசனங்களாகும். இவற்றில் பொருள் தியாகம் பற்றி கூறப்பட்டுள்ளது. பொருள் தியாகம் குறித்து கிட்டத்தட்ட தொடர்ந்து அல்லாஹ் தஆலா இங்கு விளக்கியுள்ளான். இவற்றின் பொருள் இவ்வாறாகும்: தங்கள் செல்வத்தை இறை வழியில்
செலவிடுகின்றவர்களுக்கு ஒரு தானியம் உதாரணமாகும். அத்தானியம் 7 கதிர்களை முளைப்பிக்கும். ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் இருக்கும். தான் நாடியவருக்கு அல்லாஹ் அதிகமாக கொடுக்கின்றான். அல்லாஹ் தாராளமாக கொடுப்போனும் மிக அறிபோனுமாவான். அடுத்த வசனம், தங்கள் செல்வத்தை இறைவழியில் செலவிட்டு பின்னர் எவ்வகையிலும் உபகாரத்தை நினைவூட்டாமலும் எவ்விதத்திலும் துன்பத்தை கொடுக்காமலும் இருப்போருக்கு அவர்களின் கூலி அவர்களின் இறைவனிடம் உண்டு. அவர்களுக்கு எவ்வித அச்சமும் ஏற்படாது. அவர்கள் கவலையடையவும் மாட்டார்கள். அதுக்கு அடுத்த வசனம், தங்களுடைய செல்வத்தை அல்லாஹ்வின் திருப்தியை பெறவும் தங்களை தாங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளவும் செலவு செய்பவர்களின் உதாரணமாக உயரமான இடத்திலுள்ள ஒரு தோட்டத்திற்கு ஒப்பானது. அதன் மீது பெருமழை பொழிகின்ற போது அது தனது கனியை 2 மடங்காக தருகின்றது. மேலும் அதன் மீது பெருமழை பெய்யவில்லையாயின் மிகவும் குறைவான மழையே அதற்கு போதுமானது. நீங்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். அதுக்கடுத்து, ஷைத்தான் உங்களை வறுமைக்கு அஞ்சுமாறும் வெட்கக்கேடானதை உங்களுக்கு தூண்டவும் செய்கின்றான். அல்லாஹ்வோ தன்னிடமிருந்து ஒரு பெரும் மன்னிப்பையும் பேரருளையும் வாக்களிக்கின்றான். அல்லாஹ் தாராளமாக கொடுப்பவனும் நன்கு அறிபவனும் ஆவான். அடுத்த வசனம், அவர்களை நேர்வழிக்கு கொண்டு வருவது உமது பொறுப்பன்று. மாறாக அல்லாஹ் தான் விரும்புவோருக்கு நேர்வழி காட்டுகின்றான். உங்கள் செல்வத்திலிருந்து எதை செலவு செய்தாலும் அது உங்களுக்கே. நீங்கள் அல்லாஹ்வின் விருப்பத்தை நாடி அல்லாமல் செலவு செய்வதில்லை. செல்வத்திலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் அது முழுமையாக உங்களுக்கு திருப்பி தரப்படும். மேலும் உங்களுக்கு அநீதி இழைக்கப்படாது. அதுக்கு அடுத்த வசனம், தங்களது செல்வத்தை இரவிலும் பகலிலும் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்பவர்களுக்கு அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்குரிய கூலி பாதுகாக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை. அவர்கள் கவலையடையவும் மாட்டார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பொருள் தியாகம் குறித்து குறிப்பிட்டவாறு கூறுகின்றார்கள், நான் மீண்டும் மீண்டும் கவனம் ஊட்டுகின்றேன், அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யுங்கள். அது அல்லாஹ்வின் கட்டளையாகும். இஸ்லாம் பிற எதிர் மதங்களால் வேட்டையாடப்படுகிறது. இஸ்லாத்தின் பெயரையும் அடையாளத்தையும் கூட அழித்துவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். இந்த நிலை ஏற்பட்ட பிறகு இஸ்லாத்தின் முன்னேற்றத்திற்காக அடியெடுத்து வைக்க வேண்டாமா? இறைவன் இந்த நோக்கத்திற்காகவே இந்த இயக்கத்தை உருவாக்கினான். ஆகவே இந்த வளர்ச்சிக்காக உழைப்பது அல்லாஹ்வுடைய கட்டளையையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதாகும். இந்த வாக்குறுதியும் கூட இறைவன்புறமிருந்தே தரப்பட்டுள்ளது. எவர் அல்லாஹுக்காக தருவாரோ அவருக்கு அவன் சில மடங்கு அதிகமாக்கிய திருப்பி தருகின்றான். உலகிலேயே நிறைய கிடைக்கவும் செய்கிறது. மரணத்திற்கு பிறகு ஆகிரத்தின் நற்கூலியையும் அவர் பார்ப்பார். அவருக்கு எத்தகைய நிம்மதி கிடைக்கிறது என்று அவர் பார்ப்பார். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா களங்கமற்ற மக்களை கொண்ட ஒரு ஜமாத்தை வழங்கினான். அம்மக்கள் அன்னாரின் வார்த்தைகளை கேட்டார்கள், செய்கிறோம் என்றார்கள், தியாகமும் செய்தார்கள். இந்த வகையில் அந்த தியாகங்கள் குறித்து ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், நமது ஜமாத்தின் பெரும்பகுதி மக்கள் ஏழைகள். இருந்தும் அல்லாஹுக்கு நன்றி, ஏழைகளை கொண்ட ஜமாத்தாக இருந்தும் கூட நாம் பார்க்கிறோம் அவர்களிடம் உண்மைத்தன்மை இருக்கிறது. அவர்கள் இஸ்லாத்தின் தேவையை புரிந்து கொண்டு முடிந்தவரை செலவு செய்வதில் எந்த பாகுபாடும் காட்டுவதில்லை. அல்லாஹ் தஆலா ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஜமாத்தை அவர்களின் வாழ்விலேயே மட்டும்
தியாகங்களிலும் களங்கமின்மை மற்றும் பற்று விசுவாசத்தில் முன்னேற்றவில்லை. மாறாக அல்லாஹ் தஆலா தனது வாக்குறுதிக்கு ஏற்ப இன்றிலிருந்து 130 வருடம் முன்பு இந்த ஜமாத்தை நிலைநாட்டினான். இந்த 130 வருடம் கழிந்த பிறகும் கூட ஜமாத்தில் அத்தகைய தியாகம் செய்யக்கூடிய மாசற்ற மக்களை வழங்கி கொண்டிருக்கிறான். அவர்கள் மார்க்கத்திற்காக தமது சக்திக்கு ஏற்ப பல நேரங்களில் தமது சக்திக்கு மீறியும் கூட தியாகம் செய்கின்றார்கள். மேலும் அதன் முழு தகுதியை நிறைவேற்றுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறியுள்ள வாக்குறுதியில் இருந்தும் பங்கு பெறுகின்றார்கள். இந்த தகுதி அல்லாஹ்வின் அருளால் இன்று முழுக்க முழுக்க ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் நிலைநாட்டப்பட்ட இந்த ஜமாத்தில் மட்டுமே காண முடிகிறது. இதற்கு சில உதாரணங்களை காலத்தில் இருந்து எடுத்து வைக்கின்றேன். இந்த சம்பவங்கள் உலகில் பல நாடுகளில் அம்மக்கள் செய்தவை. அவர்கள் மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தந்து எமது பொருளை எடுத்து வைப்பதற்கு எப்போதும் தயார் என்று தமது வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றனர். அந்த வகையில் நான் முதல் சம்பவமாக கேம்ரூனில் நடந்த ஒரு சம்பவத்தை கூறுகின்றேன். அங்குள்ள மல்லிம் சாஹப் எழுதுகின்றார்கள், கேம்ரூனில் வெஸ்ட் ரீஜனில் ஒரு ஜமாத்து மாத்தா அங்கு தஹ்ரீக் ஜதீத் சந்தா வசூலிப்பதற்காக சென்றபோது அங்குள்ள சீஃப் சஹான் உஸ்மான் சாஹப் அங்குள்ள மக்களை அதற்காக தூண்டினார். அவர் கூறினார், ஜமாத்தின் மல்லிம் சாஹப் தஹ்ரீக் ஜதீதிற்காக வந்துள்ளார்கள், அனைவரும் இந்த பொருள் தியாகத்தில் பங்கெடுங்கள். ஏனென்றால் இன்றிலிருந்து 2 வருடங்களுக்கு முன்பு என்னுடன் 2-3 பேர் மட்டுமே பள்ளியில் தொழுகைக்கு வந்தார்கள். ஆனால் இன்று இந்த ஜமாத் அஹ்மதியா நிறுவப்பட்ட பிறகு, நாம் இந்த ஜமாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நமது மஸ்ஜித் தொழுகையாளிகளால் நிரம்பிவிட்டது. சில வேளைகளில் தொழுகையாளிகளுக்கு பள்ளிக்குள் இடமில்லாத காரணத்தால் வெளியில் தொழ வேண்டியது ஏற்பட்டுள்ளது. இந்த தெளிவான மாற்றமே கூறுகிறது, இந்த மாற்றங்கள் இங்கு ஜமாத் அஹ்மதியா வந்ததனால் தான் ஏற்பட்டுள்ளது என்று. எனவே நமது ஜமாத்தின் ஒவ்வொரு திட்டத்திலும் நாம் பங்கெடுக்க வேண்டும். இந்த மாற்றம் அஹ்மதியா ஜமாத்தினால் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இபாதத்தில் முன்னேறுங்கள், பொருள் தியாகத்திலும் முன்னேறுங்கள். அவர்கள் பொருள் தியாகத்தில் முன்னேறுகிறார்கள். இது ஒரு வியத்தகு புரட்சியாகும். இவை அனைத்தும் பழைய அகமதிகளுக்கும் கூட கவனமூட்ட வேண்டிய விஷயமாகும். அவர்களில் எவருக்கு இபாதத்தில் கவனம் குறைவாக இருந்து நல்ல நிலைமை இருந்தும் கூட பொருள் தியாகத்தில் கவனம் குறைவாக இருக்கிறதோ அவர்களும் கவனிக்க வேண்டிய விஷயமாகும். பிறகு கேம்ரூனிலேயே ஒரு மல்லிம் அபூபக்கர் சாஹப் கூறுகின்றார், கேம்ரூனில் வடகோடியில் உள்ள ஜமாத் மதிப்பு தஹ்ரீக் ஜதீத் சந்தாவுக்காக செல்லும் போது புதிதாக பையத் செய்தவர்களிடம் சந்தா பற்றி தூண்டப்பட்டது. அப்போது அங்கிருந்த உஸ்மான் சாஹப் கூறினார், அவரிடம் நான் சென்றபோது கூறினார், தஹ்ரீக் ஜதீத் சந்தாவுக்காக 10,000 ஃபிராங்க் ஷிஃபா வழங்க வேண்டும் என்று சென்ற முறையே நினைத்தேன். ஆனால் அதற்கு சில நாட்களுக்கு பிறகு எனது மகன் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்டில் வேலைக்காக இன்டர்வியூ போக போவதாக கூறினார். ஆனால் அதற்கும் நிறைய பணம் தேவைப்பட்டது. அங்கும் கூட 3ஆம் உலக நாடுகளில் உள்ள சில நாடுகளை போன்று வேலை வாங்குவதற்காக பணம் தர வேண்டியது இருந்தது. நான் என் மகனிடம் கூறினேன், நான் ஏழையாவேன், நான் இத்தனை பெரிய தொகையை ஏற்பாடு செய்ய இயலாது. என்னிடம் 10,000 ஃபிராங்க் ஷிஃபா பணம் இருந்தது. ஆனால் அதனை தஹ்ரீக் ஜதீத் திட்டத்திற்கு தருவதாக வாக்களித்துள்ளேன். எனவே நீ சென்று வேலைக்காக இன்டர்வியூ கொடு, இறைவன் உனக்கு உதவி செய்வான் என்றார். உஸ்மான் சாஹப் அறிவிக்கின்றார்கள், நான் அந்த சந்தாவை கொடுத்து விட்டேன். சில நாட்களிலேயே எனது மகனிடமிருந்து போன் வந்தது, நான் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிவிட்டேன், கூடிய விரைவில் பணி கிடைத்துவிடும் என்று கூறினான். அல்லாஹ் தஆலா இவ்வாறு இன்டர்வியூ எடுப்பவர்களில் உள்ளத்தை திருப்பினான். பணம் தர தயாராக இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. ஆனால் அவரது மகனுக்கு அவரது நியத் மற்றும் தியாகத்தின் விளைவால்
அல்லாஹ் தாலா வேலைக்கான ஏற்பாடு செய்தான். பிறகு கேம்பியாவினுடைய அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், நியாமி மாவட்டத்தின் ஒரு ஊரில் தஹ்ரீக் ஜதீத் சம்பந்தமாக ஒரு புரோகிராம் ஏற்பாடு செய்தோம். அதில் காலத்தின் ஹலீஃபா இவ்வாறு கூறியுள்ளார்கள், புதிதாக பையத் செய்தவர்களும் இதில் பங்கு பெற வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் என்று கூறப்பட்டது. உடனே அங்கிருந்த எல்லோரும் சந்தாக்களை வழங்கினார்கள். ஒரு பெண் ரஜப் ஷாயிபா கூறினார்கள், இந்த கூட்டத்தில் அவர் 20 பிராங்க் ஷிஃபா சந்தா கொடுத்தார். அவரிடம் 20 பிராங்க் ஷிஃபா தான் இருந்தது. அதனை இக்கட்டான சூழ்நிலைக்காக வைத்திருந்தார். கூறுகின்றார், அப்பெண் வீட்டுக்கு சென்றபோது அங்கு ஒரு விருந்தாளி அவருக்கு 500 ஷிஃபா வழங்கினார். எனவே அவர் திரும்ப பள்ளிக்கு வந்து மேலும் 50 பிராங்க் ஷிஃபா சந்தா வழங்கினார். அந்த பணம் எனக்கு சந்தாவின் பர்க்கத்தால் மட்டுமே கிடைத்தது. அல்லாஹ் தாலாவின் அதிகரித்து தரும் வாக்குறுதி அவரது ஈமான் மற்றும் திட உறுதியில் மேம்பாடு ஏற்பட காரணமாக அமைந்தது. அவர்கள் அல்லாஹ் உடனே திருப்பி தந்து விடுவான் என்று எதிர்பார்த்து சந்தா கொடுக்கவில்லை, ஆனால் உடனடியாக கிடைத்து விடுகிறது. அல்லாஹ் தாலா வீணாக தாமதப்படுத்துவதில்லை. பிறகு பெனின் ரீஜனினுடைய போய்கோவினுடைய முபல்லிக் சாப் கூறுகின்றார்கள், எழுதுகின்றார்கள், அந்த நகரத்தினுடைய செக்ரட்டரி மாலின் வருமானத்திற்கு பயன்பட்டு வந்த 3 சக்கர மோட்டார் ரிக்ஷா திருட்டு போய்விட்டது. ஆப்பிரிக்காவில் பொதுவாக திருட்டு போய்விட்டால் திரும்ப கிடைப்பது நடக்க முடியாத ஒன்றாகும். அவரது நண்பர்கள் அவரை சந்திக்க வந்தபோது மிகவும் அனுதாபப்பட்டார்கள். அவரது தவக்குளுடைய நிலைமையை பாருங்கள். அவர் கூறினார், எனக்கு முழு நம்பிக்கையும் இறைவனிடம் உள்ளது. நான் ஒரு ஏழை மனிதன். இந்த மோட்டார் சைக்கிள் மூலம் சம்பாதித்து நான் எனது குழந்தைகளின் வயிற்றுக்கு உணவிடுகின்றேன். அதிலிருந்தே சந்தாவும் வழங்குகின்றேன். எனவே என்னை விட வேறு எவருக்கேனும் சற்று அதிகமான தேவை இருந்தால் அதனை அல்லாஹ் தற்காலிகமாக அகற்றிவிட்டு அவரது தேவையை நிறைவேற்றிவிட்டு என்னிடம் திரும்ப தந்து விடுவான். இதனை கேட்ட மக்கள் திருட்டு போனதில் இவரது கடும் அதிர்ச்சியினால் மூளை பாதிக்கப்பட்டு விட்டது என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் நாட்டின் சட்டத்தின்படி போலீசில் ரிப்போர்ட் செய்தார். வீட்டில் அமைதியாக அமர்ந்து விட்டார். கூறுகின்றார்கள், காலம் கடந்தது. என்னுடன் மோட்டார் சைக்கிள் ஓட்டி வந்த அண்டைவாசியான பனியூ சாஹிப், நான் உமது மோட்டார் சைக்கிள் ரிக்ஷாவை பார்த்தேன் என்று போன் செய்தார். ஆனால் அதனுடைய நிறம் மாறியுள்ளது என்றார். இந்த வகையில் போலீசுக்கு தகவல் தரப்பட்டது. போலீஸ் மோட்டார் சைக்கிளுடைய பேப்பர்களை எடுத்துக்கொண்டு ஸ்டேஷனுக்கு வருமாறு கூறினர். காகிதங்களை பார்த்த பிறகு அவர் திருடியது தெரிந்தது. உடனேயே போலீஸ் திருடியவரிடம் 2 நாளில் மோட்டார் சைக்கிளை சரி செய்து நிறத்தையும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறிவிட்டது. இவ்வாறு அவரது மோட்டார் சைக்கிள் திரும்ப கிடைத்துவிட்டது. மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு உடனேயே மிஷன் ஹவுஸுக்கு வந்தார். எல்லா சம்பவங்களையும் கூறினார். கூடவே எனது தஹ்ரீக் ஜதீத் பாக்கி உள்ளது, நான் பணிக்காக தேடி செல்கிறேன். இவ்வாரத்தில் எவ்வளவு லாபம் கிடைக்குமோ அதனை சந்தாவாக தந்து விடுவேன் என்றார். சந்தாவின் பர்க்கத்தினால்தான் எனக்கு இந்த மோட்டார் சைக்கிள் திரும்ப கிடைத்தது என்றார். இந்த வகையில் அவர் ஒரே வாரத்தில் 12,000 பிராங்க் ஷிஃபா சந்தாவாக தஹ்ரீக் ஜதீதுக்கு தந்துவிட்டார். இதுவும் அல்லாஹின் மீது தவக்குல் மற்றும் ஈமானின் வியத்தகு உதாரணமாகும். இந்தியாவிலிருந்து தஹ்ரீக் ஜதீத் இன்ஸ்பெக்டர் ஷிஹாப் சாப் எழுதுகின்றார்கள், ஜமாத் அஹ்மதியா சித்தகுண்டாவில் ஒரு சிறிய பெண் சோஃபியா பேகம் தனது சகோதரர் மூலம் தூது அனுப்பினார். நான் சிறுமியாக இருக்கும்பொழுது தாயாருடன் மாநாட்டுக்கு சென்று வந்தேன். கண்ணியத்திற்குரிய ஆலிம்களின் சொற்பொழிவுகளை கேட்டேன். முஸ்லிம் ஹவுஸ் ருசிலான்ஹு தஹ்ரீக் ஜதீதினுடைய அடிக்கல் நாட்டினார்கள். பொருள் தியாகம் குறித்து தோண்டினார்கள். நிறைய பணியாளர்கள் தமது நகைகளை ஹுசூரிடம் வழங்கினார்கள் என்று கூறினார்கள். நான் இந்த சம்பவங்களை கேட்டபோது எனது உள்ளத்தில் எண்ணம் ஏற்பட்டது, அந்தோ
என்னிடம் நகை இருந்தால் நானும் தஹ்ரீக் ஜதீத் சந்தாவை தந்திருப்பேனே. ஆனால் ஏழ்மையின் காரணத்தினால் அது எனக்கு முடியாததாக உள்ளது. ஆனால் எனது தாயாரின் வஃபாத்திற்கு பிறகு அவர் விட்டு சென்ற 2 தோலா தங்கம் எனக்கு கிடைத்தது. அதனை எடுத்து வைக்கிறேன் என்றார். அதற்கு பிறகு அவருக்கு வேறு நகை இருந்ததா இல்லையா தெரியவில்லை. கூறுகின்றார், நான் அவருக்கு புரிய வைத்தேன். அதாவது இன்ஸ்பெக்டர் சாஹிபும் மக்களும் புரிய வைக்க நினைத்தார்கள். உமக்கு திருமணமாக வேண்டியுள்ளது, நகை தேவை என்று. ஆனால் அந்த சிறுமி ஏற்கவில்லை. 2 தோலா தங்கத்தின் தொகையை தஹ்ரீக் ஜதீதுக்கு தந்துவிட்டார். நான் இதனை கடந்த நாட்களில் அமெரிக்காவிலும் கூறினேன். ஏழைகள் பொருள் தியாகம் செய்கின்றார்கள். ஆனால் நல்ல நிலையில் உள்ள பணக்காரர்கள் தமது நிலைமைகளை, தமது தியாகத்தின் தரம் எவ்வாறு உள்ளது என்று கவனிக்க வேண்டும். அல்லாஹ் கூறிய அளவில் அவர்களின் தியாகம் இருக்க வேண்டும். பிறகு அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்கிறான். இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் இன்ஸ்பெக்டர் தஹ்ரீக் ஜதீத் கூறுகின்றார், ஒரு நண்பர் தஹ்ரீக் ஜதீத் சந்தா 2500 ரூபாய் எழுதியிருந்தார். அவரிடம் அதனை வழங்குமாறு கேட்கப்பட்டது. தஹ்ரீக் ஜதீத் வருடம் முடிவடைய சில நாட்களே உள்ளன என்ற போது அவர் கூறினார், மழை காரணத்தினால் கடந்த 3 மாதங்களாக பணி முற்றிலும் இல்லாமல் ஆகிவிட்டது. வருமானத்திற்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறது என்றார். உடனே நான் அவரிடம் கூறினேன், தருவதற்கு விருப்பம் கொள்ளுங்கள், துஆ கேளுங்கள் என்று கூறிவிட்டு அடுத்த இடத்திற்கு போய்விட்டேன். மாலையில் வேறு இடத்திலிருந்து திரும்பிய போது அம்மனிதர் தாமே மிஷன் ஹவுஸிற்கு வந்தார். தமது முழு சந்தாவையும் வழங்கினார். நான் இது எவ்வாறு நடந்தது என்று கேட்டேன். நான் சந்தா தர வேண்டும் என்று விரும்பியதன் பரக்கத்தினாலும் அல்லாஹ்வின் அருளாலும் நான் துஆ செய்தேன். சில காலத்திற்கு முன் ஒருவர் சிறிது பணம் தர வேண்டியிருந்தது. நான் பல மாதங்களாக அவரை சுற்றி வருகிறேன், தரவில்லை. ஆனால் இன்று திடீரென்று என் வீட்டுக்கு வந்து என் பணத்தை திருப்பி தந்துவிட்டார். பிறகு தான்சானியாவிலிருந்து மல்லி மூசா சாஹிப் எழுதுகின்றார், தாருஸ்ஸலாம் ஜமாத்துடைய மிக மிக களங்கமற்ற மனிதர். ஜமாத்தின் அலுவலகத்தில் பணி செய்கிறார். இவர் ஒவ்வொரு வருடமும் தமது மற்றும் குடும்பத்தின் தஹ்ரீக் ஜதீத் வாக்குறுதியை ரமலானுக்குள் தர வேண்டும் என்று முயற்சி செய்து வந்தார். ஆனால் இவ்வருடம் வீட்டில் உள்ள சில பிரச்சனைகளால் தர முடியவில்லை. அவர் மிகவும் அதற்காக கஷ்டப்பட்டார். எவ்வாறு இருப்பினும் அவர், அல்லாஹ்வே எனக்காக ஒரு வழியை ஏற்படுத்துவாயாக என்று அதற்காக துஆ செய்தார். ஈது சமயத்தில் ஜமாத்தில் இருந்து ஈதி கிடைக்கிறது. ஜமாத்தின் சேவகர்களுக்கு ஈது அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. அவர் நினைத்தார், ஈதுக்கான அந்த தொகையை தமது தேவையை நிறைவேற்றுவதற்கு பகரமாக சந்தாவாக தந்துவிட வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் கணக்கு எடுத்தபோது ஈது அன்பளிப்பாக கிடைக்கும் தொகையை செலுத்திய பிறகும் சந்தா பாக்கி இருக்கும் என்று தோன்றியது. எனவே, அல்லாஹ்வே நாம் எனது வாக்குறுதிக்கு ஏற்ப சந்தா வழங்க வேண்டும் என்று அதற்காக அவர் துஆ செய்தார். பிறகு ஈதுக்கான அன்பளிப்பு ஈதி கிடைத்தது. அவர் கணக்கிட்டதை விட அதிகம் கிடைத்தது. அவர் தனது வாக்குறுதியை முழுமையாக தந்துவிட்டார். மாஸ்கோவிலிருந்து முபல்லிக் ரிஜிபி சாஹிப் எழுதுகின்றார்கள், புதிதாக பையத் செய்த ஒரு நண்பர் தாதும் சாஹிப். அவர் ரஷ்யாவினுடைய மிக தூர பகுதியில் உள்ள கரண்முரடான போரியாத்யா என்ற பகுதியைச் சார்ந்தவர். அவர் 2017 அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு பெற்றார். இவ்வருடம் மார்ச் மாதம் ஒரு மாதத்திற்காக மாஸ்கோவுக்கு வந்திருந்தார். அஹ்மதி சகோதரர்களை சந்திக்கவே வந்திருந்தார். அதன் மூலம் கல்வி மற்றும் தர்பியத் பயன்களை பெறுவதற்காக வந்தார். அவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர். பொருளாதார கஷ்டத்தினால் மிகவும் கடுமையான ஒரு நிலையை சந்திக்க வேண்டி வந்தது. மாஸ்கோவில் தங்கியிருக்கும் போது இஷா தொழுகைக்கு பிறகு பேசிக் கொண்டிருக்கும் போது ஜமாத்தின் பொருளாதார திட்டங்கள் குறித்தும் அதன் பர்க்கத்துகள் குறித்தும் விரிவாக கூறப்பட்டது. சிறிது சந்தா தருமாறு கூறப்பட்டது. அவர் கஷ்டமான வரம்புக்குட்பட்ட வருமானத்தின் காரணத்தினால் 50
ரூபில் சந்தா கொடுப்போம் என்று நினைத்தார். அதுவே அவருக்கு பெரிய தியாகமாகும். மறுநாள் சுப தொழுகைக்கு பிறகு அவர் சந்தா தஹ்ரீக் ஜதீத் மற்றும் வக்ஃபே ஜதீதுக்காக 2000 ரூபில் சந்தா வழங்கினார். என் தரப்பில் இதனை ஏற்றுக்கொள்க என்றார். கூடவே அவர் வருத்தப்பட்டுக் கொண்டே இருந்தார். நான் முதலிலேயே ஏன் சந்தா தராமல் இருந்துவிட்டேன், ஏன் இவ்வளவு தாமதம் செய்தேன், நான் அகமதியாகி ஒரு வருடம் ஆகிறதே என்று கூறி வந்தார். அவரது நிலைமைக்கு ஏற்ப முபாலிக் சாப் கூறுகிறார், அது அவருக்கு பெரும் குர்பானியாகும். இதுவே தியாகத்துடைய தரம். இவர்களை பற்றி தான் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இவர்களது பற்று விசுவாசம் கண்டு வியப்பு ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள். பிறகு மாஸ்கோவிலிருந்து முபல்லிக் சில்சிலா கூறுகின்றார்கள், இவர் மாஸ்கோ ஜமாத்துடைய உறுப்பினர் ஆவார். 12 வருடமாக மாஸ்கோவில் பல்வேறு தரப்பில் பணி செய்து வந்தார். தற்போது இவர் பணி செய்யும் இடத்தை பற்றி அவர் கூறுகின்றார். நான் இன்டர்வியூ கொடுக்கும்போது உரிமையாளர் கூறினார், சம்பளம் இங்கு அதிகரிக்காது, எவ்வளவு கிடைக்கிறதோ அதில் தான் வாழ்ந்து வர வேண்டும். எனவே இந்த சம்பளம் உங்களுக்கு பொருத்தமானதாக தெரிந்தால் பணி செய்யுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்றார். உடனே நான் பணியை ஏற்றுக்கொண்டேன். சில காலம் கழித்து தஹ்ரீக் ஜதீத் வக்ஃபே ஜதீத் சந்தா பற்றி ஜமாத்திலிருந்து தூண்டப்பட்டது. நான் இந்த திட்டங்களுக்கு முறையாக சந்தா செலுத்தி வந்தேன். சில நாட்களிலேயே நிர்வாகி என்னை அழைத்தார். எந்த வெளிப்படையான காரணமும் இல்லாமல் என் சம்பளத்தை 5000 ரூபில் உயர்த்தினார். மீண்டும் சில காலம் கழிந்து கூப்பிட்டார். 2000 ரூபில் மீண்டும் அதிகப்படுத்தினார். அப்போது எனக்கு உறுதியாகிவிட்டது, இது முழுக்க முழுக்க இறைவழியில் பொருள் தியாகம் செய்ததன் விளைவாகும், அதுவன்றி உலகில் ரீதியாக எந்த காரணமும் இருக்கவில்லை. இவ்விஷயத்தை நான் ஏதாவது அஹ்மதி அல்லாதவரிடம் கூற முயற்சித்தால் அவருக்கு இதனை முழுமையாக புரிய முடியாது. ஆனால் ஹதரத் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவரால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தனது அருளால் எந்த உலகியல் காரணமும் இல்லாத நிலையில் தனது வழியில் தியாகம் செய்ததன் விளைவாக இந்த பர்க்கத்தை வழங்கினான். பெனினுடைய அலைகிடா ரீஜனில் முபல்லிக் சாப் எழுதுகின்றார்கள், அவரது ரீஜனில் உள்ள ஒரு ஜமாத் பாஞ்சி, அல்ஹம்துலில்லாஹ் அங்கு மஸ்ஜிதும் கட்டப்பட்டுள்ளது. அங்குள்ள ஜமாத்துடைய சதுர் சாப் லுஹார் அங்கு தஹ்ரீக் ஜதீதுடைய சந்தா கொடுக்குமாறு கூறப்பட்டவுடன் அவர் அதிகமான வாக்குறுதியை வழங்கிவிட்டார். ஆனால் தற்போது பணி இல்லாததால் கையில் கஷ்டமாக உள்ளது என்றார். அதற்கு பிறகு சதுர் சாஹிபாவிடம் போன் வந்தது. நான் 10,000 பிராங்ஷிஃபா சந்தா தருகிறேன், ரசீது போடுங்கள் என்றார். அல்லாஹ் தாலா அவரது வாக்குறுதிக்கு ஏற்ப பெரும் அருள் செய்தான். கூறுகின்றார், எனக்கு வேலை கிடைத்து விட்டது. முதலில் வாக்குறுதி தந்த பிறகு பணி கிடைத்தது. நான் சந்தா தருகிறேன். சந்தா வழங்கிய 15 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவரது போன் வந்தது. அல்லாஹ் தாலாவுடைய மேலும் அருள் கிடைத்துள்ளது. இந்த அளவுக்கு என்றால் குறித்த நேரத்துக்குள் வேலையை முடிக்க முடியுமா என்று புரியவில்லை, அவ்வளவு வேலை வந்துவிட்டது என்றார். அவருக்கு பெரிய வேலை கிடைத்து விட்டது. இது முழுக்க முழுக்க இறைவழியில் பொருள் தியாகம் செய்ததன் விளைவாகும். அங்கு அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு ஏற்ப பல மடங்கு அதிகமாக உடனே வழங்கிவிடுகின்றான். மாலியிலிருந்து சீகோர் ரீஜனை சார்ந்த முபல்லிக் சாப் கூறுகின்றார்கள், அங்குள்ள கண் தெரியாத பெண் ஒருவர் சந்தா அனுப்பினார். வருங்காலத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் சந்தாவை மிஷன் ஹவுஸுக்கு அனுப்பிவிடுவேன் என்று கூடவே ஒரு தூது செய்தியையும் அனுப்பினார். காரணம் கேட்டபோது கூறினார், சிலருக்கு அல்லாஹ் தானே கவனமூட்டுகின்றான், அவர்களுக்கு மேலும் தருவதற்காக அவ்வாறு செய்கின்றான். அவர் கூறினார், நான் கனவில் பார்த்தேன், நான் தூங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் என்னை எழுப்பி சந்தா கொடுக்குமாறு கூறுகிறார்கள். அந்த வகையில் நான் கனவிலேயே எழுந்து மிஷன் ஹவுஸுக்கு சென்று 5000 பிராங்ஷிஃபா வழங்குகின்றேன்.
இதற்கு பிறகு என் கண் திறந்துவிட்டது. புர்கினா ஃபாசோவில் இருந்து முபாரக் முனீர் சாப் மல்லிக் எழுதுகின்றார்கள், பீர்கோ ஜமாத்துடைய ஒரு கலங்கமற்ற மனிதரினுடைய 2 மகன்கள் சில காலமாக நோயிட்டிருந்தனர். கணிசமான சிகிச்சை தரப்பட்டது, குணமாகவில்லை. ஒரு நாள் மலிக் சாப் அவரிடம் பொருள் தியாகம் பற்றி கூறினார். அவர் தனது தகுதிக்கு ஏற்ப சந்தா தந்தார். அல்லாவே எனது தியாகத்தை ஏற்றுக்கொள், எனது மகன்களுக்கு விரைவில் நலம் வழங்குவாயாக என்று துஆ செய்தார். சில நாட்களிலேயே அவரது மகன்களுக்கு கணிசமான குணம் கிடைத்தது. ஒரு மகன் முற்றிலும் குணமாகிவிட்டார், மற்ற மகனும் கணிசமான அளவுக்கு குணமடைந்தார். அவருக்கும் அல்லாஹ் அவரது தியாகத்தை ஏற்றுக்கொண்டவாறு குணத்தை வழங்குவான் என்ற ஒரு திட உறுதி உள்ளது. புர்கினா ஃபாசோவினுடைய போப்போவின் வசியத் செக்ரட்டரி கூறுகின்றார், நான் வசியத் சந்தாவை ஒவ்வொரு மாதமும் கட்டிவிடுகிறேன். ஆனால் தஹ்ரீக் ஜதீத் வக்ஃபே ஜதீதுடைய சந்தாவை தாமதம் செய்து விடுகின்றேன். ஒரு முறை அவர் எனது ஹுத்பாவை கேட்ட பிறகு உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தது அவருக்கு. அவர் கூறுகின்றார், வருடம் முடியும் முன்பே ஏன் எல்லா சந்தாக்களையும் முடித்துவிடக்கூடாது என்ற எண்ணம் வந்தது. இந்த வகையில் சந்தாவை கொடுத்து முடித்ததும் கனவில் பார்க்கிறேன், ஒரு வெள்ளை ஆடை அணிந்த மனிதர் என்னிடம் சாவியை தருகிறார். அப்போது எனக்கு கனவு புரியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு எனது சகோதரரிடமிருந்து ஹஜ் செய்ய ஆயத்தமாகுங்கள், நான் எல்லா செலவுகளையும் தருகிறேன் என்று தூது செய்தி வந்தது. இவ்வாறு பொருள் தியாகத்தின் விளைவால் அல்லாஹ் தாலா ஹஜ் செய்வதற்கான நல்வாய்ப்பு வழங்கினான். தஹ்ரீக் ஜதீத் செக்ரட்டரி ஜெர்மனி அவர்கள் எழுதுகின்றார்கள், போக்கர்ன் ஜமாத்துடைய ஒரு நண்பர் 900 ரூபாய் தஹ்ரீக் ஜதீத் சந்தாவாக அதிகப்படுத்தி தந்தார். அந்த நபர் கூறினார், நான் வாக்களித்த நாளின் அடுத்த நாள் நான் வேலைக்கு சென்றபோது உனது சந்தாவில் 100 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டது. பிப்ரவரியிலிருந்து அக்டோபர் வரை கணக்கிட்ட போது அது 900 ரூபாயாக இருந்தது. நண்பர் கூறினார், எனக்கு திட உறுதி உள்ளது, உடனேயே அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். ஆனால் இவ்வளவு விரைவில் 24 மணி நேரம் கூட கழிய விடாமல் ஏற்பாடு செய்வான் என்று அவர் நினைக்கவில்லை. ஜெர்மனியில் தஹ்ரீக் ஜதீதுடைய செக்ரட்டரி கூறுகின்றார், ஒரு நண்பர் அகதி என்ற பெயரில் என்ற முறையில் சில பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்தார். அவருக்கு பொருள் தியாகத்தின் பக்கம் கவனமூட்டப்பட்டது, தஹ்ரீக் ஜதீதின் பக்கம் கவனமூட்டப்பட்டது. சில நாட்களுக்குள் அவர் கூறினார், நீங்கள் எனக்கு கவனமூட்டுள்ளீர்கள், நான் 100 யூரோ வாக்களித்தேன், இப்போது என்னிடம் 20 யூரோ தான் இருக்கிறது, நான் இந்த 20 யூரோவை வழங்கிவிட்டேன். பிறகு வீட்டுக்கு சென்றபோது நான் வேலை செய்த இடத்திலிருந்து உங்களுக்கு கணக்கில் சிறிது பணம் உள்ளது, வந்து வாங்கி செல்லுங்கள் என்று போன் வந்தது. அது ஒரு 300-400 யூரோ இருக்கும் என்பது என்னுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் எனக்கு பணம் கிடைத்த போது எண்ணாமல் சட்டைப்பையில் வைத்து விட்டேன். முதலில் நான் தஹ்ரீக் ஜதீதுடைய வாக்குறுதியில் எஞ்சிய பகுதியை கொடுத்தேன். பிறகு மற்ற தேவைகளுக்கு பணம் கொடுத்தேன். பிறகு சிறு தொகை மிச்சம் வந்தது. பிறகு கணக்கிட்ட போது அங்கிருந்து 1000 யூரோ கிடைத்துள்ளதாக தெரிய வந்தது. கூறுகிறார், நான் 100 யூரோ வாக்களித்தேன், அல்லாஹ் தஆலா அதற்கு பகரமாக 10 மடங்கு அதிகப்படுத்தி விட்டான். முதலில் நான் சம்பவங்கள் கூற கேட்டுள்ளேன், அல்லாஹ் யதார்த்தத்தில் அவ்வாறு செய்வானா என்று நான் யோசித்ததுண்டு. ஆனால் எனக்கே அது குறித்து அனுபவம் ஏற்பட்டுவிட்டது. ஐவரி கோஸ்டினுடைய முபல்லிக் சில்சிலா கூறுகின்றார்கள், அங்கு தஹ்ரீக் ஜதீத் சந்தாவுக்காக ஒரு இடத்திற்கு சென்றோம். புதிய ஜமாத்து, ஒரு வருடம் முன்புதான் அனைவரும் பைஅத் செய்திருந்தார்கள். தஹ்ரீக் ஜதீதுடைய முக்கியத்துவம் பற்றி சொற்பொழிவாற்றப்பட்டது, அதன் நோக்கம் விளக்கப்பட்டது. மேலும் கலிஃபத்துல் மஸீஹ் எல்லா மக்களும் இதில் பங்கு பெற்றுமாறு கூறி வந்தார்கள் என்று கூறப்பட்டது. மறுநாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஜமாத் மக்கள் தத்தமது தகுதிக்கு ஏற்ப தரத் தொடங்கினர். மஸ்ஜிதுடைய இமாமும் பங்கு பெற்றார். தமது குடும்பம் சார்பாகவும் தஹ்ரீக் ஜதீத் வழங்கினார். பிறகு அவரது 6 வயது மகன்
100 பிராங்க் பணம் எடுத்துக்கொண்டு வந்து எனது சந்தா என்று கூறினார். நாங்கள் இந்த சிறுவயது பையனுடைய சந்தாவை பார்த்து அவன் மீது எங்களுக்கு நேசம் ஏற்பட்டது. இந்த வயதில் பொருள் தியாகத்தின் மீது எவ்வளவு ஆர்வம்! அல்லாஹ் இந்த புதிதாக பையத் செய்தவர்களுடைய தியாகத்தை ஏற்று அருள் புரிவானாக. அவர்களுக்கு மார்க்க மற்றும் உலக நன்மைகளை வழங்குவானாக. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறிய செய்தி வந்துள்ளது. ஓரிடத்தில் ஒரு மௌலவி மஸ்ஜிதில் பொருள் தியாகம் குறித்து மக்களை தூண்டினார். அப்போது அங்கு அவரது மனைவியும் இருந்தார். அவளுக்கு அதை கேட்டு பெரும் தாக்கம் ஏற்பட்டது. வீட்டுக்கு சென்று தனது நகைகளை கழற்றி எடுத்து வந்து மஸ்ஜிதுக்காக தந்துவிட்டார். மௌலை கூறினார், இது மக்களுக்காக கூறினேன், உனக்காக அல்ல. நீ தியாகமெல்லாம் செய்யாதே என்றார். ஆம், இந்த மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கிய ஜமாத்தில் மௌலைகளும் அவர்களின் சந்ததிகளும் அதில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இந்தோனேஷியாவில் ஒரு உதாரணம். அங்குள்ள ஒரு பெண்மணி சூஃபியா சாஹிபா எழுதுகின்றார். இவர் 2014 கிறிஸ்தவ மதத்திலிருந்து அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார். பையத் செய்த பிறகு அவரது கிறிஸ்தவ குடும்பம் பெரும் எதிர்ப்பு காட்டியது. ஏசப்பட்டார். அவர் தம்மை இழிவுபடுத்தியதாகவும் கூறுகின்றார். வீட்டில் உள்ளோர் நான் அவர்களின் வீட்டின் ஒரு ஆளாகவே இருக்கவில்லை என்று கருதினர். ஆனால் இங்கு எனக்கு அன்பும் நேசமும் கிடைத்தது. எனக்கு ஒரு அஹ்மதியுடன் திருமணம் நடந்தது. சில காலத்திற்கு பிறகு எனது கணவருக்கு வாகனத்தினால் விபத்து ஏற்பட்டது. இடது காலில் எலும்பு முறிந்தது. அப்போது நான் 4 மாத கர்ப்பமாக இருந்தேன். அப்போது தஹ்ரீக் ஜதீதுடைய புதிய வருடம் தொடங்கியிருந்தது. நான் எனது கணவரிடம் வாக்குறுதி கேட்டேன். அவர் மிகவும் நம்பிக்கையுடன் 5 லட்சம் இந்தோனேஷிய ரூபாய் எழுதுமாறு கூறினார். இந்தோனேஷிய ரூபாய்க்கு மிகவும் குறைந்த மதிப்புதான் உள்ளது. எனினும் அங்கு வாழ்பவர்களுக்கு அது கணிசமான மதிப்புள்ள தொகையாகும். எழுதச் சொல்லுங்கள், அடுத்த வருடம் எனக்கு வேலை கிடைத்துவிடும் என்று கூறினார். எனக்கு மிகவும் ஆச்சரியம். இவர் ஊன்றுகோல் வைத்து நடக்கிறார். எவ்வாறு வேலை கிடைக்கும்? இருந்தும் அவர் கூறியபடி வாக்குறுதி எழுதினேன். அவ்வாறே நாள் கழிந்தது. வருடம் முடியிருந்தது. மிகவும் கஷ்டமாகிவிட்டது. எனது கணவரோ வேலை இல்லாமல் இருக்கிறார். எவ்வாறு தரப்போகிறோம் என்று நான் திடீரென்று துஆ செய்தேன். அல்லாஹ் தனது வல்லமையை காட்டினான். கூறுகின்றார், எனது கணவருக்கு ஒரு பிரைவேட் கம்பெனியில் நல்ல வேலை கிடைத்தது. நாங்கள் வாக்குறுதிக்கு ஏற்ப 100% வழங்கிவிட்டோம். வார்தி சாஹிபா என்ற இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு பெண்மணி எழுதுகின்றார்கள். கடந்த ரமலானில் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனையில் சிக்கியிருந்தது. என்னுடைய மாமனார் நோயுற்று இருந்தார். அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருந்தோம். அங்கு அவருக்கு சிகிச்சை நடந்து வந்தது. அப்போது அவரது நிலை ஐசியூவில் சேர்க்கும் அளவுக்கு மோசமாக இருந்தது. குறைவாகவே நம்பிக்கை இருந்தது. கூறுகின்றார், அப்போது எனது ஹுசூருடைய குத்பா நினைவுக்கு வந்தது. அது தஹ்ரீக் ஜதீதுடைய பர்க்கத்துகள் குறித்து தரப்பட்டிருந்தது. இந்த வகையில் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் கூடி முடிவெடுத்தோம். இந்த ரம்லான் மாதத்திலேயே தஹ்ரீக் ஜதீதுடைய 100% தந்துவிட வேண்டும் என்பதே முடிவு. செயல் ரீதியாக 100% வழங்கிவிட்டோம். துஆவுக்காக எனக்கும் அவர் எழுதியிருந்தார். கூறுகிறார், அல்லாஹ்வின் அருளாலும் துஆ மற்றும் தியாகத்தின் விளைவால் அவருடைய நிலை முற்றிலுமாக மாறிவிட்டது. நன்றாகிக் கொண்டே இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு டாக்டர் வீட்டுக்கு திரும்பி செல்லுமாறு அனுமதி அளித்தார். வீட்டுக்கு சென்றதும் அண்டை அயலாருக்கு அவர் முற்றிலும் சரியானது தெரிந்தது. அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. மிகவும் கடுமையான நோயினால் மரணமே ஏற்படும் என்று இருந்த மனிதருக்கு எவ்வாறு குணம் கிடைத்து திரும்பினார் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பிறகு யூரோப்பிலிருந்து பர்மிங்ஹாம் ஜமாத்துடைய தலைவர் எழுதுகின்றார், நான் தஹ்ரீக் ஜதீதுடைய டார்கெட்டை பூர்த்தி செய்ய 1500 பவுண்ட் பின்னால் இருந்தோம். சில மணி நேரமே மிச்சம் இருந்தது. அத்துடன் க்ளோசிங் ஆகிவிடும். பல்வேறு மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது. ஒரு நண்பர் ஏற்கனவே
2400 பவுண்ட் கொடுத்திருந்தார். அவர் தாம் 1500 பவுண்ட் வழங்குவதாக கூறினார். அப்போது அந்த நண்பர் நாட்டை விட்டு வெளியில் இருந்தார். அவர் ஆன்லைனிலேயே அந்த சந்தாவை வழங்கிவிட்டார். நான் 1500 பவுண்ட் வழங்கிய நாளுக்கு அடுத்த நாளன்று டாக்ஸ் டிபார்ட்மெண்டில் இருந்து 6000 பவுண்ட் என திரும்ப கிடைத்தது. அல்லாஹ் தாலா உடனேயே 4 மடங்காக திருப்பி தந்துவிட்டான் என்று அவர் கூறுகின்றார். ஏழைகளின் தியாகத்தில் அல்லாஹ் தாலா ஏற்படுத்திய பெரும் விளைவுகள் என்ன? புரூண்டியினுடைய மலிம் சாப் எழுதுகின்றார்கள், கடந்த வருடம் நாங்கள் ஒரு புதிய ஜமாத் இயங்காவுக்கு சென்றோம். அங்கு ஒரு புதிதாக பைய செய்த நண்பருக்கு சந்தாவினுடைய முக்கியத்துவம் குறித்து கூறப்பட்டது. நஸ்ருத்தீன் சாப் கூறுகின்றார், அப்போது என்னிடம் எதுவும் இல்லை, பழம் தரும் மரங்கள் இருந்தன. அந்த பழங்களை விற்று சந்தாவை தருவேன் என்று கருதினேன். இந்த தியாகம் பழங்காலத்தினுடைய தியாகங்களை போன்றது. இப்போதும் அது இங்கு நடக்கிறது. இதற்கு 1-2 நாட்களில் அந்த பழங்கள் 1000 புரோண்டி பிராங்குக்கு விலை போனது. முழு தொகையையும் சந்தாவாக தந்துவிட்டார். அவர், நான் பழங்களை விற்றேன், சந்தாவின் பர்க்கத்தினால் பழங்கள் மிக அதிகமாக இருந்தன, இப்போது முன்பை விட அதிகமாக பழங்கள் விளைந்துள்ளன, 40-45 ஆயிரம் புருண்டி பிராங்குக்கு விலை போனது என்றார். கோங்கோ பிராங்க்ஃபீல் மௌலவி சாப் கூறுகின்றார், ஒரு நண்பர் முவாலி என்பவர், அவரது குழந்தை நீண்ட நாளாக நோயுற்றிருந்தது. அவரிடம் சந்தா பற்றி எடுத்து சொல்லப்பட்ட போது அவர் வழங்கினார். இந்த சந்தாவின் பர்க்கத்தினால் எனது குழந்தைக்கு நிவாரணம் வழங்கு என்று துவா செய்தார். அந்த நண்பர் கூறுகிறார், சில நாட்களுக்குள்ளேயே எனது குழந்தையின் ஆரோக்கியம் நன்றாகிவிட்டது. நான் வியந்தே போனேன். எவ்வாறு நமது இறைவன் துவாக்களை ஏற்றுக்கொள்கின்றான், எளிய தியாகத்தையும் ஏற்றுக்கொள்கின்றான். கனடாவினுடைய தஹ்ரீக் ஜதீத் செக்ரட்டரி எழுதுகின்றார், ஒரு சகோதரி கூறுகின்றார், அவரது கணவர் $1000 வாக்குறுதி வழங்கியிருந்தார். அவர் நீண்ட காலமாக வேலை இல்லாமல் இருந்தார், எனவே தர முடியவில்லை. ஒரு வாரமே இருந்தது. செக்ரட்டரி மால் சந்தாவுக்காக வீட்டுக்கு வந்தார். எனது கணவர் வீட்டுக்கு வந்து மனைவியிடம், என்னிடம் எதுவும் இல்லை, என்ன செய்வது என்றார். அவரது மனைவி, அவரை வெறுங்கையுடன் அனுப்ப முடியாது என்று கூறி அவரிடமிருந்த $1000 சேமிப்பு தொகையை சந்தாவாக கொடுத்து விட்டார். சந்தாவின் பர்க்கத்தினால் அந்த வாரத்துக்குள் கணவருக்கு $7000 மாத சம்பளத்தில் வேலை கிடைத்தது. ஐவரி கோஸ்டுடைய முபல்லி சாப் எழுதுகின்றார், சாம்பிரதோவினுடைய ஒரு சிறுவன் 14 வயது ஆகியிருந்தது. அந்த பையனுடைய தந்தையார் கூறுகின்றார், எனது மகனை ஞாயிறன்று வீட்டு வேலைக்காக கூறும்பொழுது நான் அத்வால் அஹமதியாவுடைய செக்ரட்டரி மால் ஆவேன், சந்தா வசூலிக்கிறேன், ஆனால் எனது சந்தா இன்னும் தரவில்லை. மற்ற நாட்களில் பள்ளிக்கூடம் போக வேண்டியுள்ளது, எனவே இன்று யாருடைய வயலிலாவது நான் சென்று வேலை செய்ய விரும்புகிறேன், கிடைக்கும் பணத்தில் சந்தா கொடுக்க விரும்புகிறேன், இவ்வாறு வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்றான். நான் வழக்கம்போல் அவனிடம், உன் தரப்பில் நான் சந்தாவை தந்துவிடுகிறேன் என்று கூறவும் பையன் கூறினான், மொரபி சாப் எனது கைப்பணத்திலிருந்து தர வேண்டும் என்று கூறியுள்ளார், ஆனால் இந்த முறை அது என்னால் முடியவில்லை, எனவே நான் வேலை செய்து அதிலிருந்து சந்தா கொடுப்பேன் என்றான். இவ்வாறு அவன் வேலை செய்து சந்தாவை வழங்கிவிட்டான். இந்த ஒரு சிந்தனை சிறுவர்களிடம், தூரப்பகுதியில் இருந்து சேர்பவர்களிடம் அல்லாஹ் தாலா உருவாக்கியுள்ளான். ஜெர்மனுடைய தஹ்ரீக் ஜதீதுடைய நேஷனல் செக்ரட்டரி கூறுகின்றார், யகீப் ஜமாத்துடைய ஒரு பெண்மணி, அவர் கூறுகின்றார், எனது தாயார் பாகிஸ்தானில் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தார். மிகவும் பொருள் தியாகம் செய்து வந்தார். ஈது வந்துவிட்டால் புதிய துணிமணிகள் கிடைக்குமா என்ற எண்ணமே எங்களுக்கு இருக்கும். எமது தாயாரிடம் தஹ்ரீக் ஜதீதுடைய 100% பூர்த்தி செய்து துவாவின் பட்டியலில் இணைய வேண்டும் என்பதே நோக்கமாக இருக்கும்.
பெரும்பாலும் அவர் கடன் வாங்கி கொடுத்து விடுவார். பிறகு கடனை அடைப்பார். மஸ்ஜித் பிஷாரத் ஸ்பெயினுடைய திட்டம் எடுத்து வைக்கப்பட்ட போது எனது தாயார் தனது ஒரே ஒரு நகையையும் வழங்கிவிட்டார். இதனால் அவருக்கு கணவர் வீட்டில் பெரும் பேச்சுக்களை கேட்க வேண்டி ஏற்பட்டது. கூறுகின்றார், அப்போது நான் சிறு வயது பெண்ணாக இருந்தேன். இவ்வாறு தம்மையே கஷ்டத்தில் போட்டுக்கொண்டு தியாகம் செய்வது சரியல்ல என்று நினைத்தேன். இதுவே என்னுடைய மூளையில் அமர்ந்து விட்டது. கடந்த வருடம் தஹ்ரீக் ஜதீத் சந்தாவுக்காக கூறப்பட்ட போது நான் எனது தாயாரை போன்று இருக்கக்கூடாது என்று கருதினேன். கூறப்பட்ட போது அனைத்தையும் வழங்குபவராக இருந்தார். எனவே நான் அறிவுடைமையை வெளிப்படுத்தியவாறு 30-35 யூரோ வாக்குறுதி அளித்தேன். ஆனால் இறைவன் என்னை என்ன செய்தான் என்றால், சில காலத்திலேயே எனது கழுத்தில் ஒரு கட்டி வந்தது. அதனால் பெருங்கவலை ஏற்பட்டது. நான் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர் கூறினார். எனக்கு அப்போது நகையும் பெரிதாக தெரியவில்லை, உடையும் பெரிதாக தெரியவில்லை. அப்போது நான் ஒரு குத்பா கொடுத்திருந்தேன். அதில் பொருள் தியாகம் பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அதனை குறிப்பிட்டவாறு அந்த பெண் கூறுகின்றார், காலத்தின் ஹலீஃபாவுடைய குத்பாவை கேட்டவுடன் எனது உள்ளத்தில் எண்ணம் வந்தது, எனது எல்லா நகைகளையும் தஹ்ரீக் ஜதீதுக்கு தந்துவிட வேண்டும். இவ்வாறு விற்று அதனை தந்துவிட்டேன். பிறகு மீண்டும் டாக்டரிடம் சென்றேன். அப்போது அது போய்விட்டது. அல்லாஹ் தாலா இவ்வாறு எனது பயத்திலிருந்து பாதுகாப்பு வழங்கினான். இறைவன் எனது கர்வமிக்க நடைமுறைக்கு தண்டனை தந்துள்ளான். எனவே இது குறித்து எனக்கு எந்த தப்பெண்ணமும் இல்லை. எனது கணவருக்கு ஒரு ஹோட்டலில் வேலை செய்வதனால் சந்தா கொடுப்பதில் இயலாமை உள்ளது. நான் எனது கணவருக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்து வந்தேன். நான் 500 யூரோ தஹ்ரீக் ஜதீத் வழங்குவேன் என்று முடிவு செய்தேன். அல்லாஹ் எனது கணவருக்கு அற்புதகரமான முறையில் நல்ல வேலையை தந்தான். இப்போது கணவரும் மனைவியும் சந்தா தருகின்றார்கள். லாகூரினுடைய செக்ரட்டரி லஜ்னா தஹ்ரீக் ஜதீத் எழுதுகின்றார்கள், வாப்டர் டவுனில் உள்ள ஒரு உறுப்பினர் 1.5 வருடமாக மூச்சு விடுவதில் பிரச்சனையுடன் இருந்தார். தலைமையக பிரதிநிதிகள் செல்லும் போது அவர்களிடம் மேலும் 50,000 ரூபாய் அதிகமாக வாக்களித்தார். அல்லாஹ் அவருக்கு பெரும் அருள் செய்தான். அந்த நோய் சிகிச்சை மேற்கொண்டும் கூட மீண்டும் மீண்டும் தாக்கி வந்தது. அந்த நிலை மாறியது. இப்போது அவர் மிகவும் உடல் நலத்துடன் இருக்கிறார். அமீர் சாப் கேம்பியா எழுதுகின்றார், ஜர்ரா இஸ்டிஸ் உடைய ஒரு நண்பர் தஹ்ரீக் ஜதீத் முறையாக வழங்கி வந்தார். தற்போது அவரது விலங்குகளுக்கு, அவருடைய ஊரில் உள்ள விலங்குகளுக்கு நோய் தொற்றியது. ஊரில் உள்ள விலங்குகள் மரித்தன. எல்லோரும் நமது விலங்குகளை இழந்து நின்றனர். சாமியா சாஹிபுக்கு ஒரு விலங்கு மரிக்கவில்லை. ஊர்க்காரர்கள் எல்லாம் உமது விலங்குகள் மட்டும் ஏன் மரிக்கவில்லை, காரணம் என்ன என்று கேட்டனர். அவர் கூறினார், நான் ஒவ்வொரு வருடமும் எனது விலங்குகளுள் ஒன்றை விற்று சந்தா கொடுத்து வருகின்றேன். அதன் பரக்கத்தால் அல்லாஹ் எனது விலங்குகளை நோயிலிருந்து பாதுகாத்துள்ளான் இதனால் என்றார். இதனால் ஊரின் அகமதியான மற்ற மக்களும் தஹ்ரீக் ஜதீத் வழங்கினார்கள். அப்போது அவர்களின் விலங்குகளும் நன்றாக தேறி வருவதை கண்டனர். வெட்டினரி டாக்டர் கூறினார், இந்த நோய் வந்தால் விலங்குகள் உயிர் பிழைப்பதே கஷ்டமாகும். சில நாட்களுக்கு பிறகு வெட்டினரி டாக்டர் வந்தார். அவர் விலங்குகளை பார்த்துவிட்டு என்ன சிகிச்சை செய்தீர்கள் என்று கேட்டார். இதனால் அந்த விலங்குகள் சரியாகிவிட்டனவே. அப்போது அவ்வூரை சார்ந்த ஒரு மூதாட்டி சந்தாவினுடைய ரசீதை எடுத்து காட்டி, இதுவே எங்களுடைய சிகிச்சை முறை என்றார். இதனால் டாக்டருக்கும் பெரிய வியப்பு ஏற்பட்டது. தாமும் அஹ்மதியா ஜமாத் குறித்து ஆய்வு செய்வதாக கூறினார். இவ்வாறு அவருக்கு ஜமாத்தினுடைய கணிசமான லிட்டரேச்சர்கள் வழங்கப்பட்டன. இவ்வாறு அந்த தூர பகுதியில் உள்ள மக்களிடம் ஈமான் மற்றும் களங்கமின்மை எவ்வாறு உள்ளது என்று பாருங்கள். அவர்களுடைய இந்த களங்கமின்மை மற்றும் ஈமான் மற்றும் இறை வாக்குறுதியின் மீது உள்ள திட உறுதி மற்றவர்களுக்கும் கூட இஸ்லாத்தை பற்றி சிந்திக்க வாய்ப்பை ஏற்படுத்தியது. அல்லாஹ் இவர்கள் அனைவருடைய ஈமான் மற்றும் உறுதியை வளரச் செய்வானாக. எப்போதும் தமது அன்பு பார்வையை இவர்கள் மீது வைப்பானாக. அல்லாஹ் தாலாவுடைய அருளின் இந்த சம்பவங்களை கூறிய பிறகு நான் நவம்பருடைய மாதத்தில் தஹ்ரீக் ஜதீதுடைய அறிவிப்பது போன்று தஹ்ரீக் ஜதீதுடைய இந்த புதிய வருடத்துக்கான அறிவிப்பை நான் அறிவித்தவாறு கடந்த வருடத்துடைய சில பட்டியலை தருகின்றேன். அது தஹ்ரீக் ஜதீதுடைய
இது தஹ்ரீகே ஜதீதினுடைய 85வது வருடமாகும். நவம்பர் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. 84வது வருடத்தில் அல்லாஹ் தாலா வழங்கிய அருள்களை குறித்து நான் கூறுகின்றேன். வந்த ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில் 12.79 மில்லியன் பவுண்டை விட அதிகமாகும். அதாவது 1,27,93,000 பவுண்டு தியாகம் செய்யும் வாய்ப்பை ஜமாத்துடைய மாசற்ற மக்கள் பெற்றிருக்கிறார்கள். இது கடந்த வருடத்தை விட 2,12,000 பவுண்ட் அதிகமாகும். உலகில் விரும்பத்தகாத நிலைமைகள் இருந்தும் கூட பல்வேறு நாடுகளில் கரன்சிகளுடைய டிவேல்யூ ஆன நிலையிலும் கூட மக்களுக்கு இந்த வாய்ப்பை எல்லாம் வழங்கியிருக்கின்றான். ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் பாகிஸ்தான் முதலிடத்தில் உள்ளது. அதற்கு பிறகு ஜெர்மனி முதலிடம், பிரிட்டன் 2ஆம் இடம், அமெரிக்கா 3வது இடம், கனடா 4வது இடம், 5வது இடம் பாரத், 6வது இடம் ஆஸ்திரேலியா, 7வது இடம் மத்திய கிழக்கு நாடுகளில் 1, 8வது இடம் இந்தோனேஷியா, 9வது நாடு கானா, 10வது இடம் மத்திய கிழக்கு நாடுகளில் 1 இடம்பெற்றுள்ளது. தனிநபர் விகிதாச்சாரப்படி முதல் இடம் சுவிட்சர்லாந்து, 2வது இடம் அமெரிக்கா, அதற்கு பிறகு யூகே, அடுத்து ஆஸ்திரேலியா, அடுத்து சிங்கப்பூர், அடுத்து ஸ்வீடன், அடுத்து பெல்ஜியம், அடுத்து கனடா, அடுத்து பின்லாந்து. ஆப்பிரிக்க நாடுகளில் மொத்த வசூல் அடிப்படையில் ஜமாத்துகள் கானா, நைஜீரியா, கேம்பியா, தன்சானியா கலந்து கொண்டவர்களின் மொத்த எண்ணிக்கையின் பக்கம் கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த வருடம் அல்லாஹ்வின் அருளினால் இந்த வருடம் 17,17,000 மக்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 1,17,000 பேர் சென்ற வருடத்தை விட அதிகமாக உள்ளனர். அதிகம் கூடுதல் மக்கள் சேர்ந்திருக்கிறார்கள். நைஜர், கேம்பியா, பெனின், புர்கினா பாசோ, கனடா, கானா, நைஜீரியா, கேம்ரூன், காங்கோ குன்சா, லிபரேரியா, மொரீஷியஸ், ஐவரி கோஸ்ட் ஆகியவை கவனம் செலுத்தும் அளவுக்கு அதிகமாக்கியுள்ளன. பெரிய ஜமாத்துகளில் இந்தோனேஷியா, ஜெர்மனி, இந்தியா, பாகிஸ்தான், கனடா, அமெரிக்கா, நார்வே, இந்தோனேஷியா கலந்து கொண்டவர்களினுடைய பட்டியலில் இடம்பெறுகின்றன. முதல் கணக்கெடும் அல்லாஹ்வின் அருளால் வந்து கொண்டிருக்கிறது. அதில் 5,937 பேர் இருக்கிறார்கள். பொருள் தியாகத்தில் பாகிஸ்தானில் 3 பெரும் மாவட்டங்கள், முதலிடம் லாகூர், 2வது இடம் ரப்வா, 3வது இடம் கராச்சி. ரப்வா மாவட்டங்களின் பட்டியலில் இணைக்கப்படுகிறது. அது ஒரு மாவட்டமாக இல்லாத போதிலும் அது ஒரு நகரம்தான், இருந்தும் அது மாவட்ட பட்டியலில் சேர்க்கப்படுகிறது. மேலும் அதிக தியாகம் செய்பவர்கள் அடங்கிய மாவட்டங்களில் சியால்கோட், சர்கோதா, குஜராத், குஜ்ரான்வாலா, உமர்கோட், ஹைதராபாத், நார்வால், மீர்பூர் காஷ், டுப்பா டீக் சிங், மீரா, ஆசாத் காஷ்மீர். வசூலின் அடிப்படையில் முன்னணி ஜமாத்துகள் இஸ்லாமாபாத் இமாரத் டின்பல், லாகூர் இமாரத் டவுன்ஷிப், லாகூர் இமாரத் அசீசாபாத், கராச்சி, பெஷாவர் இமாரத் குல்ஷன்பாத், கராச்சி இமாரத் கரீம் நகர், பைசலாபாத், கொய்டா, நவாப்ஷா, பஹாவல்பூர் மற்றும் உகாடா. ஜெர்மனுடைய முதல் 10 இடங்கள் நுயிஸ், டொய்டா மார்க், பெனின்பர்க், மஹதியாபாத், கீழ்புலூனர், ஷாஹிம், கோயில்ஸ், வைன்கார்டன், கோலன், கொலம்பர்க் மற்றும் உள்ளூர் இமாரத்துகளில் 10 இடங்கள் ஹம்பர்க், பிராங்க்ஃபர்ட், மார்பில்டன், கராக்ரங்சன், பாக், வஸ்பாதன், மென்ஹைம், ரேச்சல், ஸ்டெட்டாஃபன் பர்க் மற்றும் டாம்ஸ்டட். ஒட்டுமொத்தமாக வழங்கப்பட்ட அடிப்படையில் பிரிட்டானியா முதலிடம். பிரிட்டானியாவில் உள்ள முதல் 5 இடங்கள் 5 ரீஜன்கள் லண்டன், பிரண்டன்லியா, மிட்லண்டஸ், நார்த் ஈஸ்ட் மற்றும் சவுத். ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் பிரிட்டன் முதல் 10 இடங்கள். முதலிடம் மசித் ஃபசல், 2வது இடம் பார்க்பர் மிங்கம் சவுத், நியூ மால்டன், பிரேடா போடா நார்த், இஸ்லாமாபாத், பர்மிங்கம், வெல்ட் காலா சகோ, ஜிலங்கம், சிங்தா மற்றும் சிறிய ஜமாத்துகள் 5 ஸ்பன்பெரி, ஸ்வாசி, நார்த் வெஸ்ட், சவுத் பிரெட்ஸ், எட்டன்பரோ. கொடுத்தவர்களின் அடிப்படையில் முதல் 5 ரீஜன்கள் சவுத் வெஸ்ட்,
மட்லண்ட்ஸ், பிறகு இஸ்லாமாபாத், பிறகு நார்த் ஈஸ்ட் மற்றும் ஸ்காட்லாந்து. ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் அமெரிக்க ஜமாத்துகள் பேவுஸ்கோஸ், ஸ்லேகூன், வெளி, சாயில், டட்டாய், சுலூக், ஸ்பிரிகங், சென்ட்ரல் வர்ஜியா, ஜார்ஹயா, அட்லாய்டாஸ், எஜ்லிஸ், இசட், சென்ட்ரல் வர்ஜியா, புளோரில். வசூலின் அடிப்படையில் கனடாவினுடைய உள்ளூர் ஜமாத்துகள் பர்மின்ட்வான், பீஸ் வில்லேஜ், கல்கரி, வான்கூவர், வெர்டன் மற்றும் மசீகா. வசூலின் அடிப்படையில் கனடாவினுடைய 5 குறிப்பிட்ட ஜமாத்துகள் அட்பின்டன் வெஸ்ட், முதலில் இமாரத்துகளாக இருந்தவை இப்பொழுது ஜமாத்தாக உள்ளன. அட்மின்டன் வெல்ட் முதலிடம், டர்ஹம், ஹம்லடன், ஸ்வித், ட்ரீட்போர்ட் மற்றும் ஸ்காட்டூன் நார்த். இந்தியாவுடைய 10 ஜமாத்துகள் தியாகத்தின் அடிப்படையில் காதியான் பஞ்சாப், ஹைதராபாத் தெலுங்கானா, பத்திபிரியம் கேரளா, சென்னை தமிழ்நாடு, காலிக்கட் கேரளா, பெங்களூரு கர்நாடக், பிறகு கல்கத்தா பெங்கால், பயங்காடி கேரளா, நூர் டவுன் கேரளா, யாதகிர் கர்நாடக். மாநிலங்கள் தியாகத்தின் அடிப்படையில் இந்தியாவினுடைய முதலிடம் கேரளா, பிறகு கர்நாடக், பிறகு தமிழ்நாடு, தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீர், பிறகு ஒடிசா, பிறகு பஞ்சாப், பிறகு பெங்கால், பிறகு டெல்லி, பிறகு மகாராஷ்டிரா. ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவுடைய 10 இடங்கள் காசில்மில், ஹல்மில் பான், பெரூக், லிஸ்டி, கேம்ப்ரோபஸ்த், மெம்ப்ரன், லாங்வாரன், மாஸ்டன் பார்க், எட்டிலிட், சவுத் பர்சபன், லோகோன், பர்சபன், பக்மண்டன். பிறகு தனிநபர் அடிப்படையில் வழங்கியதில் முதலிடம் தன்சானியா, எஸ்டி, கேமராகாஸ், ஹல்டார்வன், மாஸ்டன் பாரக், மெல்பர்ன், பேருக், சிட்னி, சிடியா, பர்த்கெம், பேல்டவுன் மற்றும் பரோமாட்டா. அல்லாஹ் தஆலா எல்லா தியாகம் செய்த மக்களுக்கும் அவர்களது உயிர் பொருள்களில் அளவற்ற பர்க்கத்துகளை வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், பிரயாணத்துக்கு பிறகு அதன் நிலைமைகளை கூறுவதுண்டு என்றால் வரும் குத்பாவில் அது கூறப்படும் இன்ஷா அல்லாஹ். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.